வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போர்னே சிக்மாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ப்ராப்ளம் வருது. அது என்ன எரர்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னோடய போர்னே சிக்மாட்டிக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எரர் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி எரர்ஸ் வந்து நிறையா வருது. அதாவது நம்ம நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த மாதிரி எரர் வரும். அதே போர்னே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி எரர் வரும். இல்லை போர்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எரர் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த எரர் எதனால் வருதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம போர்னே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சியில் இருக்கும். சி ஃபோல்டரில் போயிட்டு நம்ம வந்து போர்னே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் போயிட்டு அந்த போர்னே பழைய வெர்ஷனை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு புது வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போது போர்னே சிக்மாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி எரர் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம இதை ஃபாலோ பண்ணி அந்த போர்னே பழைய வெர்ஷனை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து மறுபடியும் நம்ம புதுசாக நியூவாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு போர்னே சிக்மாட்டிக் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக அதோட வெப்சைட்லேயே நம்ம லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அந்த வெர்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நியூ வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சி ஃபோல்டரில் வந்து நம்ம மறுபடியும் அது டவுன்லோட் ஆகிரும். அது அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல நம்ம இந்த ஆப்ஷனை இந்த கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்மளுக்கு சியில் போய் நம்ம அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஆல்ரெடி போர்னே சிக்மாட்டிக் ஆப்ஷனில் போய் பார்க்குறீங்க, ஃபோல்டரில் வந்து ஒன்றுமே வரல. இப்போ நம்ம மறுபடியும் அதுவே எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறோம். நம்ம ஃபைல்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம டேரெக்டாக அந்த சியில் வந்து உள்ளே வந்துடும். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காருன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நம்ம சரியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்டேட்லேயே சரியாக வந்துருச்சுன்னா உள்ளே போயிடும். அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஓப்பன் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நம்ம மறுபடியும் நம்ம வந்து போர்னே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தும் அந்த மாதிரி எரர் வந்துருச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், லாகின் பண்ணி பார்த்தோம் மறுபடியும் எரர் வருது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விபிஎனை கனெக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷனை வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுறது போல யூஎஸில் வச்சு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் எரர் வருது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கான்செப்ட் என்னென்னா, நெக்ஸ்ட்டு 1 இயர் முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ என்னோடய இது வந்து பார்த்தீங்கன்னா போர்னே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுனால ஓப்பன் ஆகலை. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். அப்போ ஆக்டிவேஷன் கோடு நம்ம வந்து ஆன்லைனில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை வாங்கிட்டு அந்த ஆக்டிவேஷன் கோடு கொடுப்பாங்க. அந்த ஆக்டிவேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம மறுபடியும் நம்ம அந்த போர்னே வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். அப்போ நம்ம என்னோடய ஆக்டிவேஷன் கீ வந்து கிடச்சிருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி என்னோடய பாஸ்வேர்டு வச்சு நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து 3 கான்செப்டில் வரும் நம்மளுக்கு ஃபால்ட்டு. அதை நான் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண தெரியணும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம போர்னே வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி விஷயங்கள் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் தரேன் உங்களுக்கு. அது மாதிரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் தேவைப்படுதோ அந்த கான்செப்டை வந்து நீங்கள் கமெண்டில் கொடுங்க. அதை பற்றி விஷயங்கள் நம்ம வந்து வீடியோஸாக உங்களுக்கு தரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.